ஒரு பௌர்ணமி இரவில் நண்பர் மிஸ்கினுடன் பேசிக்கொண்டிருந்தேன். இரவு தனக்கே உரிய அமைதியை எங்கள் உரையாடலுக்காக கொடுத்திருந்தது. சினிமா, இலக்கியம், இசை என உச்சமெடுத்த அந்த உரையாடல் வாழ்க்கை குறித்தான ஒரு புள்ளியில் வந்து நின்றது. மிஷ்கின், "பவா, சொல்லப்போனால் இந்த வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தோன்னு விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இந்த வாழ்க்கை இருக்குது" என சர்வ சாதாரணமாக ஒரு உண்மையை சொல்லிவிட்டு உறங்கச் சென்றார். அந்த இரவை எனக்கு மேலும் ஒரு உறக்கமற்ற இரவாக்கின மிஸ்கினின் அந்த சொற்கள். மனிதன் வாழக்கூடிய 60-70 வருட வாழ்வில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் மட்டும்தான் மகிழ்ந்திருக்கிறான் என்ற உண்மை என்னை உலுக்கியது. மகத்தான அற்புதத்தின் பயணமாகச் சொல்லப்படும் இந்த வாழ்வின் பெரும்பாலான நாட்கள் நமக்கு என்னவாக கழிகின்றன? கவலையால், துக்கத்தால், கண்ணீரால், துரோகத்தால், தோல்வியால் என மனிதன் தன் வாழ்வை வேறு விதமாக அவன் விரும்பாமலேயே நிரப்பி வைத்திருக்கிறான். யோசித்து பார்க்கையில் இவை அனைத்திலும் அவமானத்தின் நீட்சி இருக்கிறது. அவமானம் என்ற சொல் எவ்வளவு பெரிய மனிதனையும் அவனது பராக்கிரமங்களையும் சுருக்கி நிறுத்தி விடுகிறது. அவமானம் எந்த மனிதனுக்கும் நிகழ்ந்துவிடக்கூடாத, ஆனால் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒரு துயரம். இதை பற்றி யோசிக்கையில் எனக்கு ரவியின் ஞாபகம் வந்தது. ரவி என் 40 ஆண்டுகால நண்பன். புகழடைதல், பணம் சம்பாதித்தல் அல்லது எதிர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு யாருக்காவது போதனை செய்தல் என்ற நிலைக்கு வந்தவர்களை மட்டுமே இந்த சமூகத்தின் சட்டகம் வெற்றி பெற்றவர்களாக கொள்கிறது. ரவி அதில் கொஞ்சமும் பொருந்தி போகிறவன் அல்ல. சமீபத்தில் சென்னையில் ரோட்டரி கிளப்பின் விழா ஒன்றிற்கு சிறப்பு அழைப்பாளனாக என்னை அழைத்திருந்தனர். நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த விழாவுக்கு ரவி உள்ளிட்ட நண்பர்களுடன் சென்றிருந்தேன். முழுவதும் குளிரூட்டப்பட்டிருந்தது அந்த விழா அரங்கம். உரை முடிந்து உபசரிப்புக்கென உயர் ரக கேபினுக்குள் சென்றோம். அந்த விளக்குகள், செயற்கை குளிர், அந்த மனிதர்களும் கூட என் மனதுக்கு நெருக்கமாக இல்லை. செக்கச்செவேலென இருந்தவர்கள் உயர்ந்த மதுப்பொட்டிகளை எடுத்து யாருக்கு வேண்டும் என கேட்டபடி விருந்து அரங்கேறியது. எங்களுடன் இருந்த ரவி திடீரென வேறு ஒருவனாக எனக்கு தெரிந்தான். அவன் கண்கள் ஏனோ உக்கிரமாக இருந்தன. விலையுயர்ந்த அந்த மதுவை பார்த்த ரவி வேகமெடுத்து கிளம்பி ஒரு புட்டியை வாங்கி குடிக்கத் தொடங்கினான். ரவி அன்றைய தினத்துக்கு முன்பான கணக்குப்படி 15 ஆண்டுகளாக குடியை நிறுத்தி இருந்தவன். அவன் செயலை நான் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தேன். மது, ஐஸ் வாட்டர், உணவுகள் என பணியாளர்கள் கேட்க கேட்க கோப்பை நிறைந்து நிறைந்து தீர்ந்தபடியாக அந்த உயர் விருந்து முடிந்தது. ரவி வேட்கையுடன் குடித்த காட்சி ஊர் திரும்பும்போதும் ஞாபகத்தை விட்டு அகல மறுத்தது. தாம்பரம் கடந்து செல்கையில் ரவி மொபைலில் வந்தான். அவன் சொன்னது என்னை தடுமாறச் செய்தது. விழா முடிந்து மதுசுதியில் காஞ்சிபுரம் வழியாக ரவியும் ஊர் திரும்பியிருக்கிறான். வழியில் ஒரு புளிய மரத்தடியில் காரை நிறுத்திவிட்டு சட்டையை கழற்றி தரையில் கிடந்து ஓவென அழுது கொண்டிருப்பதாகச் சொன்னான் ரவி. பதறிய நான், "என்னாச்சு ரவி, ஏன் அவ்வளோ குடிச்ச?" என்றேன். போதையும் அழுகையும் கலந்த குரலில், "உனக்கு தெரியும் பவா, எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பையன். என் அம்மா புல்லறுத்து டிஎஸ் டான்மஹால் கிட்ட வச்சு விற்பாங்க. ஒரு கட்டு புல் 6 ரூபா. எங்கள் வறுமை தாங்காமல் 12வது படிக்கிறப்ப பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நடந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கலந்துக்கிற பார்ட்டி அங்கே நடக்கும். அவங்க குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸை எடுத்து கழுவுறது என் வேலை. நான் ஒருத்தரோட கிளாஸை எடுத்தப்போ என்னோடய கிளாஸை ஏண்டா எடுத்தேன்னு கேட்டு போதையில் என்னை பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு. கண்ணெல்லாம் இருட்டி சுருண்டு விழுந்துட்டேன். அந்த நிமிஷத்தில் ஒரு கம்பளி பூச்சி மாதிரி என்னை அவர் பார்க்குறதா தோணுச்சு. எங்கள் அம்மா கூட என்னை அடித்ததே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து சுதாரித்து எழுந்தேன். வாழ்க்கையில் முதல் முறையாக படபடப்பு, அவமானம், அழுகைன்னு ஒரு மாதிரி உடம்பு கூசுச்சு. ரோஷமாக வேலையை விட்டுட்டு வெளியே போகவும் தெம்பில்லை. யாருக்கும் தெரியாமல் பின்பக்கமாக ஓடி வந்தேன். மூச்சிறைக்க ஓடினேன். ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தேம்பி தேம்பி அழுதேன். இந்த 55 வயசுலையும் அந்த அவமானம் எனக்குள்ளே நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எங்கே அசிங்கப்பட்டமோ அங்கேயே நடந்த உபசரிப்பு என்னை ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. இன்னைக்கு அங்கே இருந்தவங்க எல்லாம் என்னை அவமானப்படுத்தினவங்க, இல்லைன்னா அவங்களோட சந்ததிங்க, அவங்களோட தொடர்ச்சி என்கிற ஆத்திரம் எனக்கு இருந்துச்சு. யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு நாசுக்கு தெரியலை, நாகரிகம் தெரியல, இப்படி என்ன வேணும்னாலும் நினைக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு இருந்த ஆத்திரத்தில், ஆதங்கத்தில் தான் நான் அப்படி குடித்தேன். இப்போது இந்த புளிய மரத்துக்கடியில் நின்று என்னை மீறி வெடித்து அழறேன் பவா என ஆர்ப்பரித்தான். அவனது அழுகையில் கொஞ்சம் ஆங்காரமான சிரிப்பும்
அப்போது கலந்திருந்தது போல் தோன்றியது. சிறுவனாக முகம் தெரியாத ஒருவனிடம் வாங்கிய அறை 55 வயது வரை ரவியின் ஆழ்மனத்தில் சுமையாக தங்கியிருக்கிறது. எழுத்தாளர் மண்டோ இதே உணர்வில் அவமானம் என்கிற சிறுகதையை எழுதியிருக்கிறார். அதன் நாயகி சுகந்தி ஒரு பாலியல் தொழிலாளி. பழைய கட்டடத்தின் அறை ஒன்றிலுள்ள உயரிய கட்டில்தான் அவளது உலகம். அந்த கட்டிலுக்கு அடியில் செல்லமான ஒரு நாய் வளர்த்தாள். தனக்கு பிடித்தமானவர்களோடு கட்டிலில் நேரம் செலவழிக்கும் போது லாவெண்டர் பூ போட்ட வெள்ளை நிறச் சேலையை அணிந்திருப்பாள். அந்த சேலை அணிகிற நேரங்களில் தன் கவர்ச்சி மேலும் அதிகரிப்பதாகவும் கம்பீரம் மேலும் வியாபிப்பதாகவும் அவள் நம்புவாள். சுகந்தியின் அறையில் அவளுக்கு பிடித்த 4 ஆண்களின் படங்கள் மாட்டப்பட்டிருக்கும். பொதுவாக மனிதர்களிடம் இருக்கிற திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமும் அந்த 4 பேரிடம் குறைவாக இருந்ததென சுகந்தி நம்பினாள். அதில் பூனாவில் போலீஸாக இருக்கும் மாதுவும் ஒருவன். அவன் வரும்போதெல்லாம் சுகந்தி அந்த லாவெண்டர் பூ போட்ட வெள்ளை நிறச் சேலையை அணிவாள். அவன் ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரே வசனத்தைத்தான் அவளிடம் சொல்வான். நீ ஏன் இந்த சாக்கடையில் கிடந்து கஷ்டப்படுற? வா என்னோட, உனக்காக நான் தனியாக ஒரு வீடு எடுத்து தர்றேன் என்பான். ஆனால் ஒருபோதும் அவன் அதை செய்ததில்லை. இவளிடமிருந்துதான் பணம் வாங்கிச் செல்கிறான். ஒரு நாள் இரவு சுகந்தி குடித்து சில மீன் துண்டுகளை சாப்பிட்டுவிட்டு உறங்கி கிடக்கிறாள். அப்போது வாடிக்கையாளர் வந்திருப்பதாக புரோக்கர் அங்கு வருகிறான். அவன் பணக்கார சேட், நிறைய பணம் தருவான், ஒரு வாரம் நீ ஓய்வெடுக்கலாம் என சொல்லி வற்புறுத்துகிறான். அவனே அவளிடம், நீ போய் குளிச்சுட்டு லாவெண்டர் பூ போட்ட வெள்ளை நிற சேலையை கட்டிக்கோ என்பான். சிறு பூரிப்புடன் குளித்து மேக்கப் போட்டு அந்த சேலையை அணிந்து காரின் அருகே போய் நிற்பாள். கார் கண்ணாடியை கீழிறக்காமல் உள்ளிருந்து அவளை பார்ப்பான் அந்த சேட். சில நொடிகளில் கரும்புகை எழுப்பியபடி விருட்டென கார் விரைந்திருக்கும். சுகந்தி தான் எந்த புடவையில் பேரழகி என்று நம்பினாலோ அதை ஒரு கார் ஊர்மலில் அவமதித்து சென்றதில் சித்தப்பிரமை பிடித்தவள் போல் நிற்கிறாள். காரிலிருந்த சேட்டை அசிங்கமாக திட்டுவாள். நான் அழகி இல்லையாடா என பெருங்குரலெடுத்து அலறி தன் தலைமுடியை கலைக்கிறாள். ஆங்காரத்துடன் அறைக்கு திரும்பி அந்த 4 புகைப்படங்களை பார்க்கிறாள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை அவமானப்படுத்தியதாக, பெண்களை அவமானப்படுத்தி கொண்டிருப்பதாக உணர்கிறாள். அவளுக்கு கோபம் பீரிட்டு கொண்டு வருகிறது. முதல் புகைப்படத்தை கழற்றி திட்டிக்கொண்டே கம்பியில் ஆவேசத்தோடு அடிக்கிறாள். அந்த நேரம் பார்த்து மாது அங்கு வருகிறான். மாதுவுக்கு இது எதுவுமே தெரிந்திருக்காது. சுகந்தி, நீயே இந்த சாக்கடையில் கிடந்து கஷ்டப்படுற எனது வழக்கமான டயலாகை பேசத் தொடங்குவான். புகைப்படம் கீழே உடைந்து கிடப்பதை அப்போதுதான் பார்ப்பான். அடுத்த நொடி அங்கு மாட்டியிருந்த அவன் புகைப்படத்தையும் கழற்றி அவன் கண்முன்னே ஆக்ரோஷமாக போட்டு உடைப்பாள் சுகந்தி. எத்தனை தடவடா இதையே சொல்லி ஏமாத்துவ என ஆர்ப்பரிப்பாள். அறையில் நிரம்பிய உக்கிரத்தின் நெருப்பில் மாட்டிய சிறு புழுவென அவன் துடிப்பான். சுகந்தியின் ஆவேசத்தை தாங்க முடியாமல் அறையை விட்டு எழுந்து ஓடுவான். அவள் எல்லா புகைப்படங்களையும் ரோட்டில் வீசி உடைப்பாள். அவமானத்துக்கு பிரதிபலிப்பாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வாள். கடைசியாக தன் நாயை கையில் தூக்கி கொஞ்சி வருடி முதல் முறையாக அதை தன் கட்டிலில் தன்னுடன் படுக்க வைப்பதாக கதை முடியும். சுகந்தி, ரவி என அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் நமக்கு அற்பமாக கூட தெரியலாம். ஆனால் அவமானத்தில் சின்னது பெரியது என பாகுபாடுகள் ஏதும் இல்லை. துளி நஞ்செனினும் உயிர் பறிக்கும் தானே. ஒரு சொல்லில், ஒரு பார்வையில், ஒரு அலட்சியமான புன்னகையில் ஏற்பட்டுவிடக்கூடிய அவமானங்களை நம் நெஞ்சம் அவ்வளவு எளிதில் மறந்துடுகிறதா? அத்தனை பேர் முன்னாடி அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டான் என காலம் முழுவதும் முகத்தில் விழிக்காத பகைமையை அவமானம்தான் கொடுக்கிறது. கையில் பணமில்லாத நாட்களில் வட்டிக்காரன் வீட்டுக்கு வரும்போது உள்ளே போய் படிடா என குழந்தைகளை அனுப்புவது அவமானப்படுதல் குறித்த முன்னெச்சரிக்கை தானே. பல பேர் முன்னிலையில் சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா என்ற கேள்விகளின் வழியே எத்தனை பேர் அவமானப்பட்டு நின்றிருப்பர். சாதியின் பேரை சொல்லி பள்ளிகளில், கல்லூரிகளில், பணியிடங்களில் அவமானப்படுத்தப்படுவோர் வேதனை அவ்வளவு எளிதில் கடக்கக்கூடியதா? எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல என்றுதானே பலரும் கோர்ட் வராந்தாக்களில் விவாகரத்துக்கு நிற்கிறார்கள். தீரா பிரியம், காதல், பாசம், நட்பு, பெரும் உதவி என முன் நிகழ்ந்த அத்தனை உன்னதங்களையும் ஒற்றை அவமானம் நொடியில் ஒன்றும் இல்லாமல் போகச் செய்கிறது. காந்தி, அம்பேத்கர் என பெருந்தலைவர்கள் பலரும் அவமானம் என்ற உணர்வை அகற்றி மாண்பை மீட்கத்தானே போராடினர். எங்கோ பட்ட அவமானத்தை வென்றிடத்தானே வாழ்நாள் முழுக்க மனிதன் ஓடுகிறான். உறவுகளின் பிரியமானவர்கள் வழியே நிகழ்கிற அவமானங்களை செரிக்க முடியாமல் எதையோ நிரூபிக்க வேண்டும் என்ற யோசனையில்தானே இரவில் தூக்கமின்றி இன்சோம்னியாக்களில் அலைகிறோம்.
ஆனைக்கட்டியின் ஆற்றங்கரையில் நடந்த கதையாடலில் அவமானம் சிறுகதையை 200 வாசகர்களுக்குச் சொன்னேன். கதையின் முடிவில் யாரும் யாருடனும் பேசவில்லை. ஒரு கனத்த அமைதி அங்கு நிலவியது. அங்கிருந்தவர்களின் கண்களில் கண்ணீர் நிறைந்து நின்றது. அது அவர்களின் இறந்தகால வடுவாக மனதில் தேங்கியிருக்கும் அவமானத்தின் துளி. திடீரென ஆற்றிலிறங்கி 40 நண்பர்கள் குளிக்கத் தொடங்கினர். மின்மினி பூச்சிகள் பூமி பந்து போல திரிந்து கொண்டிருந்த அந்த ஆற்றின் கரையிலிருந்து நான் அவர்களை பார்த்தேன். தங்களின் கண்ணீரை, நீங்காத அந்த துயரத்தை அவர்கள் அந்த நதியில் துடைத்தெறிவதாய் நம்பினார்கள். அந்த நதியில் கலந்த அவர்களின் கண்ணீர் போல நம் சக மனிதனின் கண்ணீரையும் கலைப்பதுதானே மகத்துவம். இந்த பிரபஞ்சம் உயிர்களை அப்படித்தானே பாரபட்சமின்றி நேசிக்கின்றது. அவமானப்பட்டவர்களுக்கென ஓடும் நதி அவமானப்படுத்தியவர்களையும் அரவணைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய உண்மை! அந்த நதியின் அரவணைப்புக்காக லட்சக்கணக்கான மக்கள் ரவியைப் போல காத்திருக்கின்றனர். அவர்களை அரவணைப்பதில் மனித வாழ்வின் அற்புதம் அடங்கி இருக்கிறது.